ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நாம் 2 எஃபெக்ட்ஸ் பார்த்தோம். ஒன்று வேர்ட் பை வேர்ட் டெக்ஸ்ட் எஃபெக்ட், இன்னொன்று ஜூம் த்ரூ டெக்ஸ்ட் எஃபெக்ட். போன வீடியோலேயே நாம் புது ஃபாண்ட்ஸ் எப்படி நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி DaVinciயில் இம்போர்ட் பண்ணுறதுங்கிறத இன்னொரு வீடியோவாக பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் ஃபாண்ட்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை 3 பகுதியாக நான் பிரிச்சிருக்கேன். ஒன்று, ஃபாண்ட்ஸை நம்ம ஃபாண்ட் ஃபைலாகவே டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி எப்படி உள்ளே இம்போர்ட் பண்ணுறதுங்கிறது. ரெண்டாவதாக, நாம் ஆன்லைனில் நிறைய வெப்சைட்ஸில் நிறைய விதமான தமிழ் ஃபாண்ட் ஸ்டைல்ஸில் நம்மளால் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். அப்படி க்ரியேட் பண்ணுற டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸை எப்படி நம்ம டவுன்லோட் செஞ்சு DaVinciயில் இம்போர்ட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். மூணாவதாக, அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இமேஜ் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கெலாம் எப்படி நாம் முன்னாடி வீடியோவில் இருக்கிற மாதிரி ஜூம் த்ரூ டெக்ஸ்ட் எஃபெக்டை க்ரியேட் பண்ண முடியுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம லைஃப்பை மேம்படுத்தும் ஸ்கில்ஸ் வளர்ப்போம். நம்ம கூகுள்லேயே தமிழ் ஃபாண்ட்ஸ் டவுன்லோடுன்னு கொடுத்தாலே அது நிறைய வெப்சைட்ஸ் நமக்கு லிஸ்ட் பண்ணி காட்டும். ஸோ இந்த சர்ச் லிஸ்ட்டில் நீங்கள் இந்த தமிழ் ஃபாண்ட்ஸ் .net, இந்த ஹிந்தி டைப்பிங் .info, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ்குள்ளே தமிழ் ஃபாண்ட்ஸ் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் இதில் ஹிந்தி டைப்பிங் .info எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதில் நிறைய தமிழ் ஃபாண்ட்ஸ் இருக்குது. இதில் நம்ம பார்த்தோன்னாலே அதை ஒரு ப்ரிவ்யூ மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் எல்லாமே பாமினி தான். ஆனால் பாமினியில் நமக்கு தமிழ் 01, 02, 03ன்னு இதை வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த ஃபாண்ட் ஸ்டைல் பிடிச்சிருக்குதோ அந்த ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உதாரணத்துக்கு பாமினி தமிழ் 11 ஃபாண்ட் ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போது என்னோடய டெஸ்டினேஷன் ஃபோல்டரில் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகி இருக்கும். நான் அந்த டெஸ்டினேஷன் ஃபோல்டர் நான் போய்க்கிறேன். இப்போ அந்த ஃபைல் இங்கே வந்துருச்சு. இப்போ இதை 2 விதமாக நம்ம இந்த சிஸ்டம்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்று, இந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணும்போதே இந்த ஃபைலில் நமக்கு இங்கே இன்ஸ்டால்னு இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணாலும் இன்ஸ்டால் ஆகிடும். இல்லை அப்படின்னா ஃபாண்ட்ஸ்னு நம்ம கண்ட்ரோல் பேனல்குள்ளே போனோன்னா இதுலேயுமே நமக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் டு இன்ஸ்டால்னு இருக்கும். ஸோ இதில் ப்ரௌஸ் அண்ட் இன்ஸ்டால் ஃபாண்ட்ஸ்னு இருக்கும். இதில் நம்மளோட ஃபாண்ட் எங்கே இருக்குதோ அந்த ஃபாண்ட்டை ப்ரௌஸ் பண்ணி நம்ம சூஸ் ஃபாண்ட்ஸ் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கீழே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடும். இப்படி டிஸ்பிளே ஆகிடுச்சினாலே இந்த ஃபாண்ட் இங்கே இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபாண்ட் இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னா நம்ம DaVinciக்குள்ளே போயிட்டு ஒரு டைலை நம்ம இம்போர்ட் பண்ணி அந்த டைலில் நமக்கு இந்த ஃபாண்ட்ஸ் இருக்கிற செக்ஷனில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் பாமினி தமிழ் 15 தான் இருக்குது. நம்ம டவுன்லோட் பண்ணது பாமினி தமிழ் 11. ஸோ இந்த ஃபாண்ட் நமக்கு DaVinciயில் இப்போதைக்கு இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா DaVinciயை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரீஓப்பன் பண்ணணும். இப்போ நான் DaVinci ரீஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இங்கே ஃபாண்ட் செக்ஷனில் போய் நம்ம மறுபடியும் பார்த்தோன்னா பாமினி தமிழ் 11ன்ற ஃபாண்ட்டு இது உள்ளே வந்துருச்சு. ஸோ நம்ம DaVinci ரீஸ்டார்ட் பண்ணாலே நம்ம சிஸ்டம்குள்ளே ஏதாவது புது ஃபாண்ட்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோன்னா அது இங்கே லிஸ்ட் பண்ணிவிடும். ஸோ நம்ம இப்போது இந்த பாமினி தமிழ் 11 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா இந்த டெக்ஸ்ட் டைப் பண்ணுறதுக்கு நமக்கு கீபோர்டில் எந்தெந்த லெட்டர்ஸ்ன்றது நமக்கு தெரியாது. அதுக்காக நாம் என்ன பண்ணணும்னா இந்த பாமினிக்குன்னு இருக்கிற இந்த விசைப்பலகை, அதாவது இந்த கீபோர்ட் லேஅவுட் இருக்குது இல்லையா, இது நாம் நெட்டில் இருந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோன்னா இங்கே எனக்கு பாமினி விசைப்பலகைன்றது இருக்குது. ஸோ இதில் நம்ம பார்த்தோன்னாலே தெரியுது எந்தெந்த பட்டன்ஸ்க்கு எந்தெந்த தமிழ் லெட்டர்ஸ்லாம் இங்கே அசைன் ஆயிருக்குன்றது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம DaVinciயில் டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாத்துக்குமே நாம் ஷிஃப்ட் பிடிச்சி அந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த மேலே இருக்கிற லெட்டர்ஸ் வந்துடும். ஸோ இதுபடி பார்த்தோன்னா நமக்கு சோளம் நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் பிடிச்சி இங்கே N நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி மேலே R நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா H ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா O ப்ரெஸ் பண்ணணும் லாக்கு. அதுக்கப்புறமா K ப்ரெஸ் பண்ணணும் மார்க்கு. அதுக்கப்புறமா மார்க் மேலே புள்ளி வைக்கணும் அப்படின்னா நாம் இங்கே காட்டியிருக்கிற இந்த செமிகோலன் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். சரி, இப்போ நாம் இதை DaVinciயில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல அந்த கீபோர்ட் லேஅவுட் படி நாம் N ஷிஃப்ட் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணால் கேபிட்டல் N. அதுக்கப்புறமா இங்கே நம்ம R சொன்னோம்.
அதுக்கப்புறமா ஹெச் சொன்னோம், அதுக்கப்புறமா ஓ சொன்னோம், அதுக்கப்புறமா கே சொன்னோம், அதுக்கப்புறமா செமிகோலன். இப்போ நமக்கு சோளம் டைப் பண்ணிட்டோம். இது போல தான் நாம் அந்த பாமினி தமிழ் கீபோர்ட் லேஅவுட் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான வேர்ட்ஸை இங்கே டைப் பண்ணிக்கணும். சரி, இப்படி நம்ம டைப் பண்ணுறதுனால ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி இங்கே நம்ம இதுக்கு சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நம்ம இதுக்கு எப்படி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணாலும் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணும்போது இது வெக்டர் ஃபைலாக தான் இருக்கும். அதனால நமக்கு எந்த பிக்சலேஷனுமே இந்த ஃபாண்ட்டில் இருக்காது. நமக்கு எந்த மாதிரியான புது ஃபாண்ட்ஸ் நமக்கு ஆன்லைனில் இன்ஸ்டால் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் நாம் அதோட கீபோர்ட் லேஅவுட்டை எடுத்துகிட்டு நம்ம இங்கே டாவின்சியில் அந்த ஃபாண்ட் ஸ்டைலில் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். சரி, இது ஒரு மெத்தட். ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணி உள்ளே எப்படி இம்போர்ட் பண்ணி கொண்டு வரதுன்றதை பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்ம ஆன்லைனில் ஒரு சில வெப்சைட்ஸில் தமிழ் ஃபாண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கேசஸில் நம்ம எப்படி அந்த ஃபாண்ட் ஸ்டைல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி டாவின்சிக்குள்ளே கொண்டு வரதுன்றதை இப்போ பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் fontmeme.comன்ற வெப்சைட் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம பார்த்தோன்னா கீழே என்டர் யுவர் டெக்ஸ்ட் ஹியர்னு கேட்டிருக்கிற இடத்துல நாம் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கிற சோளம் டெக்ஸ்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் நமக்கு நிறைய ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஃபாண்ட் ஸ்டைலை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃபாண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட்டுக்கு என்ன சைஸ் வேணுன்றதை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணலாம். இப்போது 5 மினிமமாக இருக்கும், மேக்ஸிமம் 300 இருக்கும். நான் ஒரு மிட் ரேஞ்சில் 125 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு எஃபெக்ட்ஸும் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். உதாரணமாக இதில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு எஃபெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி க்ரியேட் ஆகும். நான் இதில் இந்த ஸ்டைல் மில்கின்ற இந்த எஃபெக்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு ஒரு கலர் வேணும். நான் ஒரு கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ப்ளூ கொடுத்து நான் ஜென்ரேட் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ சோளம்ன்ற டெக்ஸ்ட்டு இந்த ஃபாண்ட்டில் எனக்கு இந்த கலரில் வந்துருச்சு. இது அவுட்டரில் இந்த ஹேலோவாக தெரிகிற இந்த எஃபெக்ட்டு ஆரஞ்சில் இருக்கிறதுனால டிஃபால்ட்டாக ஏதோ ஆரஞ்சில் தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம இதை எப்படி டவுன்லோட் செய்கிறதுன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த ஃபாண்ட்டையும் ஃபர்தராக இதில் இன்னும் எஃபெக்ட்ஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு நாம் இந்த எடிட் டூல், இந்த பென்சில் டூல் மாதிரி இருக்கு இல்லையா, இதை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே நமக்கு இந்த இமேஜை எடிட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் 3D ரொட்டேஷன்ஸ், பிவல் எஃபெக்ட், பிளர் இமேஜஸ், பேக்ரவுண்ட்ஸ் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். நான் ஒரு உதாரணமாக நான் 1-2 நான் இப்போ காமிக்கிறேன். இப்போது 3D ரொட்டேஷன் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் நமக்கு நிறையா ப்ரீசெட்ஸ் இருக்கும். இதில் 4 ப்ரீசெட்ஸ் இருக்குது. இப்போது நான் உதாரணமாக நான் இந்த லாஸ்ட் ப்ரீசெட் D நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம செலக்ட் பண்ண உடனே நமக்கு பார்த்தோன்னா இந்த ப்ரீசெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இது ஓகே அப்படின்னா மறுபடியும் நம்ம இந்த எடிட் டூலை கிளிக் பண்ணி இன்னொரு எஃபெக்ட் நம்ம இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்க முடியும். இதில் நான் வேவி எஃபெக்ட் நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த வேவி எஃபெக்ட்டுக்கு நான் இதே ப்ரீசெட்டு இது ஏவே ஓகே அப்படின்னு நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஏ ப்ரீசெட்டுக்கு ஜென்ரேட் ஆகிற இந்த வேவி எஃபெக்ட்டுக்கு இந்த மாதிரியான இமேஜ் வந்திருக்கு. இப்போ நாம் இதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அதே இது தான் நமக்கு இங்கே சேவ் இமேஜ்னு இருக்குது. இதில் நம்ம டவுன்லோட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ நாம் டவுன்லோட்ஸில் இருக்கிற அந்த இமேஜை நம்ம டாவின்சிக்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த இமேஜை டாவின்சியில் இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா பார்த்தோன்னா ஃபாண்ட் சைஸ் 125 நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஃபாண்ட் இமேஜ் நமக்கு அந்த ரெசல்யூஷனுக்கு தான் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நமக்கு அதிகமான ரெசல்யூஷனில் இந்த இமேஜ் இங்கே நம்ம ஜூம் பண்ணி பார்த்தாலும் பிக்சலேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் ஃபாண்ட் சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணணும். நான் இப்போது இந்த ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை நான் 125க்கு பதிலாக நான் 300 செட் பண்ணிவிட்டு அதே ஃபாண்ட் டைப்புக்கு நான் ஜென்ரேட் பண்ணி இந்த ஃபாண்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். நம்ம டாவின்சியில் 2 ஃபாண்ட்டும் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம 125 ஃபாண்ட் சைஸ் இருக்கிறது நம்ம பார்த்தாலே தெரியுது. இது பிக்சலேட்டடாக இருக்கிறது. நம்ம 300 ஃபாண்ட் சைஸில் இருக்கிற இந்த இமேஜ் பார்த்தா நமக்கு நல்ல கிளாரிட்டியோட நல்ல ரெசல்யூஷனில் இருக்குது. ஸோ ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு இமேஜோட அந்த குவாலிட்டி இல்லைனா இமேஜ் ரெசல்யூஷன் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். நமக்கு ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாண்ட்டோட சைஸ் வந்து எந்த அளவுக்கு இங்கே ரெசல்யூஷன் ஹையராக இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த வீடியோ த்ரூ டெக்ஸ்ட் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது நமக்கு இமேஜாக இருக்கிறதுனால நம்மளால் இந்த வீடியோ த்ரூ டெக்ஸ்ட் எஃபெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. அதனால நாம் அதே மாதிரியான எஃபெக்டை நம்ம இந்த மாதிரியான ஃபாண்ட் ஸ்டைல்ஸில் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நாம் அந்த ஃபாண்ட்டை நம்ம ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் மாதிரி அதை ட்ரீட் பண்ணணும். ஸோ நம்ம மூணாவதாக இந்த மாதிரியான இந்த ஃபாண்ட் இமேஜஸில் எப்படி ஜூம் த்ரூ டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண முடியுன்றதை நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல அந்த வெப்பேஜில் நமக்கு வேணுங்கிற அந்த ஃபாண்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபாண்ட்டுக்கு நம்ம க்ரீன் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் சைஸ் நம்ம ஃபுல் 300க்கே வச்சுக்கலாம். இதில் ஜென்ரேட் ஆன உடனே நாம் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது டவுன்லோட் ஆன இந்த ஃபாண்ட்டை நாம் DaVinciக்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபாண்ட் நம்ம DaVinciயில் இம்போர்ட் பண்ணிட்டோம். சரி, இப்போது இது இமேஜாக தான் இருக்குது. ஸோ இதோட சைஸை நம்ம ஸ்லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த இமேஜாக இருக்கிற இந்த ஃபாண்ட்டை இந்த பிளாக் ஸ்க்ரீனோட நாம் ஒரு ஃப்ரேமாக நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபைல் எக்ஸ்போர்ட்டில் கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் ஸ்டில் கொடுத்துக்குவோம். இப்போ இதில் நான் ஃப்ரேம் 1 அப்படின்னு இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ அந்த ஃப்ரேம் 1 நான் உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது இங்கே இமேஜாக அந்த பிளாக் ஸ்க்ரீனோட சேர்ந்து தான் வந்திருக்கு. இப்போ நாம் இதுக்கு பின்னாடி நமக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். போன வீடியோவில் நம்ம பார்த்த அதே வீடியோவை நான் இங்கே இந்த இமேஜுக்கு பின்னாடி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் 3D கியர்ன்ற ஒரு எஃபெக்ட்ஸ் மூலயமா நாம் இங்கே இருக்கிற அந்த டெக்ஸ்ட் இருக்கிற ரீஜனை மட்டும் நம்ம ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம டூல் பாக்ஸில் ஓப்பன் எஃபெக்ட்ஸில் நம்ம இங்கே சர்ச்சில் 3Dன்னு நம்ம டைப் பண்ணாலே 3D கியர் வந்துடும். இந்த 3D கியரை தூக்கி நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே எஃபெக்ட்ஸ்ன்னு நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கணும். ஓப்பன் எஃபெக்ட்ஸ் ஓவர்லேன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நாம் இந்த க்ரீன் கலருக்கு மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த லேயருக்கு பின்னாடி இருக்கிற அந்த வீடியோ இது வழியாக நமக்கு தெரியும். இப்போவுமே இந்த எட்ஜஸ்லலாம் ஸ்லைட்டாக க்ரீனாக இருக்குது. அதை நம்ம டீஸ்பெல் கொடுத்து நம்ம அதை இன்னும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த எட்ஜஸ் எல்லாமே ப்ராப்பராக ஷார்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நாம் இதை நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோன்னா பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த வீடியோ இப்போது இந்த டெக்ஸ்ட் வழியாக நமக்கு ப்ளே ஆகிறது தெரியும். இப்போ நாம் போன வீடியோவில் இருந்த மாதிரியான எஃபெக்டை நம்ம இதில் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதில் நமக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 1/3 ஆஃப் த வீடியோக்குள்ளே நமக்கு இந்த டெக்ஸ்ட் வழியாக ஜூம் இன் ஆகி அந்த வீடியோக்குள்ளே போகணும். ஸோ அதுக்கு நாம் இதை இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீ ஃப்ரேமை நம்ம செலக்ட் பண்ணிவிடுவோம். இப்போது இந்த ஜூமில் 1x1 இருக்குது. இப்போ நமக்கு ஒரு 1/3 ஆஃப் த வீடியோ நம்ம ப்ளே ஆனதுக்கப்புறமா நமக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக ஜூம் இன் ஆகணும். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி அந்த பார் வந்து நான் நகட்டி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஃபுல் ஜூம் இன் ஆகணும். ஸோ இந்த இடத்துல அந்த சோலில் இருக்கிற அந்த துணைக்கால் வழியாக நமக்கு இந்த ஜூம் இன் ஆகி வீடியோக்குள்ளே போகணும். ஸோ இந்த இடத்துல நான் ஜூமை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு என்ன பொசிஷனுக்கு நமக்கு வேணுங்கிறத நம்ம மூவ் பண்ணணும். ஆனால் நம்ம இங்கே பொசிஷனுக்கான கீ ஃப்ரேம் இதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் போயிட்டு பொசிஷனுக்கான இந்த கீ ஃப்ரேமையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா மறுபடியும் இந்த ரைட் ஆரோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இப்போது இந்த ஜூமின்ல நம்ம பொசிஷனை இப்போ சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே கீ ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ மறுபடியும் நம்ம ஜூம் பண்ணி பொசிஷனை நம்ம ஷிஃப்ட் பண்ணி ப்ராப்பராக அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்க்ரீனுக்குள்ளே வர மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வீடியோ ஃபுல்லாக வந்துடுச்சு. ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பார்த்தோன்னா இப்போது இந்த ஜூம் இன் எஃபெக்ட் நமக்கு இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புது புது ஃபாண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் இம்போர்ட் பண்ணி நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு DaVinciயில் ஏதாவது டாபிக் ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை காமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்கில்ஸ் வளர்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.